Redmi இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க Redmi A1ங்கிற பேரில். இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6499 ரூபாய் தான் வருது. இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டுமே இப்போ ஃபோன்ஸை கொண்டு வரது கிடையாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐட்டல், டெக்னோ, இன்ஃபினிக்ஸ் இந்த மாதிரி பிராண்ட்ஸ் தான் இருக்குது. ரெட்மி, ரியல்மி கிட்ட வந்து இந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஃபோன்ஸ் இப்போ வரதே கிடையாது. கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் 6500 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சிலெல்லாம் ஃபோன்ஸை ரெட்மி, ரியல்மி எல்லாம் கொண்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. கோவிடுக்கு அப்புறமா அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுறது அவங்க டோட்டலாகவே நிப்பாட்டிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ரெட்மி பிராண்டிங்கில் ரெட்மி 8A டியூவல் தான் 6500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க கடைசியாக கோவிடுக்கு முன்னாடி. கோவிட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட ப்ரைஸை ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 9A, 10A எல்லாமே 7000 ரூபாய்க்கு மேலே தான் அதோட ப்ரைஸ் வந்துச்சு. ரெட்மியோட 7Aங்கிற ஃபோன் பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு முன்னாடி இருந்த தீபாவளி ஆஃபரில் 4500 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். 3 ஃபோன் வாங்கியிருந்தேன். அந்த ஃபோனெல்லாம் இப்போ கொண்டு வந்திருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் அந்த ஃபோனை டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நார்மலாக ரெட்மி ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா MIUI தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ரெட்மியோட A சீரிஸில் பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்டு 12 கோ எடிஷன் தான் இந்த ஒரு ஃபோனில் வருது. ஆண்ட்ராய்டோட லைட் வெர்ஷன் தான் இந்த கோ எடிஷன். ரெட்மி பிராண்டிங்கில் புதுசாக வந்திருக்க இந்த A சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஷாமி ஆல்ரெடி Mi சீரிஸில் Mi A1, Mi A2, Mi A3ங்கிற ஃபோன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. Mi A3ங்கிற மாடலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த A சீரிஸை அவங்க டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த A சீரிஸை ரெட்மி பிராண்டிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. Mi A சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 1 ப்ரோக்ராமில் தான் அந்த ஃபோன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் கிடச்சிச்சு. அடுத்து அந்த ஃபோனோட டிசைன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டியூவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு LED ஃப்ளாஷும் வருது. லெதர் டெக்ஸ்டர் டிசைனில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பாடி தான் இந்த ஃபோனோட பேக் சைடில் வருது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 கலர் வேரியண்ட்டில் வருது. பிளாக், லைட் ப்ளூ, லைட் க்ரீன். இந்த ஃபோனோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 192 கிராம் தான் வருது. 9.09 mm தான் இந்த ஃபோனோட திக்னஸ் வருது. அடுத்து அந்த ஃபோனோட ஃபிசிக்கை ஒரு பார்க்கலாம். இந்த ஃபோனோட ரைட் சைடில் தான் வால்யூம் பட்டனும் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பீக்கர் தான் இந்த ஃபோனோட இயர்பீஸும். கோர்ஸ் கட்டிங்காக தான் இந்த ஃபோனில் சிங்கிள் ஸ்பீக்கராக கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லோட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கார்டு ஸ்லோட்டு தான் வருது. அதாவது நம்மளால ஒரே டைமில் 2 சிம் கார்டும் ஒரு மெமரி கார்டும் யூஸ் பண்ண முடியும். அப் டு 512 GB வரைக்கும் நமக்கு ஸ்டோரேஜும் இந்த ஃபோனில் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். இந்த ஃபோனில் டுவல் வோல்டேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளால 2 சிம் கார்டு ஸ்லோட்லையுமே ஜியோ சிம் ஒரே டைமில் யூஸ் பண்ண முடியும். அப்புறமா இந்த ஃபோனில் வாய்ஸ் ஓவர் வைஃபை காலிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 6.52 இன்ச்சுக்கான HD+ LCD டிஸ்பிளே இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. 20:9 தான் இந்த டிஸ்பிளேயோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ வருது. திக்கான பார்டர் தான் இந்த டிஸ்பிளேயோட 4 சைட்லையுமே வருது. அப்புறமா இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 120 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்டு கொடுத்துருக்காங்க. ரீஃப்ரெஷ் ரேட் கிடையாது, டச் சாம்பிளிங் ரேட்டு தான் 120 Hzக்கானது கொடுத்துருக்காங்க. அப்புறமா 400 nits தான் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் வருது. அப்புறமா இந்த ஃபோனில் டார்க் மோட், நைட் மோட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபோன்ஸ்லையுமே டார்க் மோட் சப்போர்ட் இருக்குது. பட்ஜெட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா டார்க் மோட் சப்போர்ட் அதிக பிராண்ட்ஸுமே கொடுக்கறது கிடையாது. அதனால தான் இப்போ நான் இதை எடுத்து சொன்னேன். MediaTekோட Helio A22 ப்ராசஸர் இந்த ஃபோனில் வருது. இந்த ஒரு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான். இருந்தாலும் இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராசஸர் ஒர்த்தான ப்ராசஸர் தான். 2.4 GHzக்கான சிங்கிள் பேண்ட் வைஃபை தான் இந்த ஃபோனில் வருது. ப்ளூடூத் 5.0 தான் இதில் கொடுத்துருக்காங்க. 5000 mAhக்கான ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இந்த ஃபோனில் வருது. 10 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த 10 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜரை நமக்கு பாக்ஸ்க்குள்ளே தராங்க. கேமரா பார்த்தீங்கன்னா ஃபோனோட பேக் சைடில் 8 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தான் வருது. அப்புறமா ஒரு AI கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 2GB 32GBங்கிற ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் வருது. 6499 ரூபாய் தான் இந்த ஃபோனோட ப்ரைஸ் வருது. செப்டம்பர் 9 இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் ஆகுது. Amazon Mi Store வழியாக இந்த ஃபோனை நம்மளால் வாங்க முடியும். இந்த ஃபோன் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் ஃபஸ்ட் டைமாக ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை தாராளமாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஒரு செகண்டரி ஃபோன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நார்மலாக இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த ஃபோனை தாராளமாக வாங்கிக்கலாம். ஹெவி யூசேஜுக்காக நீங்கள் இந்த ஃபோன் வாங்கவே வாங்காதீங்க. இது ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிற ஃபோன் தான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸுமே நம்ம இன்ஸ்டாகிராம் வழியாக தான் போஸ்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.